ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜிக் அண்ட் ஃபிக்ஸர். இந்த டாப்பிக்லேருந்து மொத்தம் 15 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த 15லேருந்து உங்களுக்கு எத்தனை தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபிக்ஸர் இஸ் யூஸ்டு டு. ஃபிக்ஸர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபிக்ஸர் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஜாபை வந்து கிளாம்ப் பண்ணும், கரெக்டாக லொக்கேட் பண்ணும், பட் கைட் பண்ணாது. ஜிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக கைட் பண்ணும். ஸோ ஆன்சர் இஸ் பி, கிளாம்ப் த ஜாப். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுத்துருக்க டிவைஸில் வந்துட்டு எந்த டிவைஸ் வந்துட்டு ஜாபை வந்து ஹோல்ட் பண்ணோம், சப்போர்ட் பண்ணோம், கரெக்டாக லொக்கேட் பண்ணோம் அண்ட் வந்து கட்டிங் டூலுக்கு வந்து கரெக்டாக கைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் ஏ, ஜிக்கு. ஃபிக்ஸர் வந்து எல்லாமே பண்ணோம், பட் வந்து கைட் மட்டும் பண்ணாது டூலுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜிக் வித்தவுட் பேஸ் பிளேட் இஸ். அதாவது எந்த ஜிக்கில் வந்துட்டு பேஸ் பிளேட் இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் சி, பிளேட் ஜிக். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிளேட் ஜிக் இஸ் மாடிஃபைட் ஃபார்ம் ஆஃப். அதாவது பிளேட் ஜிக் வந்துட்டு எந்த ஜிக்லேருந்து மாடிஃபைட் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டெம்ப்ளேட் ஜிக். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபிக்ஸர் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மில்லிங்கில் யூஸ் பண்ணுவாங்க, டர்னிங்கில் யூஸ் பண்ணுவாங்க, ஷேப்பிங்கில் யூஸ் பண்ணுவாங்க, வெல்டிங்கில் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் டி, ஆல் ஆஃப் தீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஜிக்கு வந்து கரெக்டானது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, ஹெவிங்கிறது வந்துட்டு ஃபிக்ஸருக்கு தான் வரும் தவிர ஜிக்கு வராது. மிச்சம் இருக்க லொக்கேட் பண்ணுறது மிச்சம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் வந்துட்டு எது வந்து ஜிக்கோட யூசேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ போரிங் பார்த்தீங்கன்னா டேப்பிங்கு, ட்ரில்லிங் இது மூணுமே வந்துட்டு ஜிக்கால் செய்ய முடியும். பட் வந்து டர்னிங் வந்துட்டு ஜிக்கால் செய்ய முடியாது. அது வந்து ஃபிக்ஸர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டர்னிங் வெல்டிங்லாம் செய்வோம். ஸோ ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், டெம்ப்ளேட் இஸ் யூஸ்டு ஃபார். டெம்ப்ளேட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து ஜாப் வந்து மார்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுத்துருக்க ஜிக்கில் வந்துட்டு எந்த ஜிக்கை யூஸ் பண்ணி ஸ்மால் ஜாபுக்கு வந்து ட்ரில் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் டி, சாலிட் ஜிக். நெக்ஸ்ட் கொஸ்டின், ட்ரில்லிங் ஜிக்கை வந்துட்டு எந்தெந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ட்ரில்லிங்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரில்லிங்கு, ரீமிங்கு, டேப்பிங் இதெல்லாம் வந்து பண்ணுறோம். இன்டர்னல் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் ட்ரில்லிங் ஜிக்கை யூஸ் பண்ணலாம். ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுத்துருக்க லொக்கேட்டரில் எந்த லொக்கேட்டர் வந்துட்டு ரவுண்ட் ஷேப் ஜாபை வந்து கரெக்டாக ஹோல்ட் பண்ணும் அதை மாதிரி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் சி, வி லொக்கேட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுத்துருக்க ஜிக் டைப்லேருந்து எந்த ஜிக் வந்துட்டு மிஷினிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மிஷினிங்னா இப்போ ஒரு சைடில் வந்து ஜாபை கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2-3 சைடு திருப்பி கூட நம்ம வந்து ட்ரில்லிங் ஆப்ரேஷன் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ எந்த ஜிக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜிக்கு வந்து ஜாபை வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணணும், அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டூலுக்கு வந்து கைட் பண்ணும். ஸோ ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுத்துருக்க ஃபிக்ஸர்லேருந்து எந்த ஃபிக்ஸர் வந்துட்டு ஈவன்லி ஸ்பேஸ்டு சர்ஃபேஸ். அதாவது கியரில் வந்து பற்கள் கட் பண்ணியிருக்காங்களா, எல்லா பற்களும் பார்த்தீங்கன்னா சேம் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ அதை தான் கேட்குறாங்க. இது வந்து நம்ம எந்த ஃபிக்ஸர் யூஸ் பண்ணுறோன்னா இண்டெக்ஸிங் ஃபிக்ஸர். ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜிக் ஈஸ். ஜிக்கை பற்றி என்னமோன்னு சொல்கிறாங்க. கீழே உள்ள 4 ஆப்ஷனில் எதில் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஜிக்கை வந்துட்டு ஜாபை வந்து கிளாம்ப் பண்ணுறதுக்கும் கரெக்டாக டூலுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 15 கொஸ்டினுக்கு உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.